ICICI Pru Smart Goal Assure பிளான்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றதுனால ஒரு பர்ஃபெக்ட் blend ஆஃப் செக்யூரிட்டி அண்ட் growth இந்த பாலிசியால உங்களுக்கு கொடுக்க முடியுமா இல்ல மார்க்கெட்ல இருக்கிற மத்த பாலிசி மாதிரி இதுலயுமே நிறைய ஹிடன் பிட்ஃபால்ஸ் இருக்கா? வாங்க ஒரு இன்டெப்த் அனலைசிஸ் மூலமா இந்த क्वेश्चनக்கான ஆன்சரை தெரிஞ்சுக்கலாம். ஹாய், வெல்கம் டு holisticinvestment.in. இந்த பாலிசியை அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி இத பத்தின சில பேசிக் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு நான் பார்ட்டிசிபேட்டிங் லிங்க்ட் இண்டிவிஜுவல் சேவிங்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா த்ரூ அவுட் த பாலிசி டேர்ம் லைஃப் கவர் ப்ரொவைட் பண்றாங்க அண்ட் பாலிசி ஹோல்டரோட டெத் அப்போ அன்பார்ச்சுனேட் event அந்த மாதிரி டைம்லயுமே ஃபியூச்சர் பிரீமியம் பேமெண்ட்ஸை வேவ் பண்ணி பாலிசியை கண்டினியூ பண்ண வைக்கிறாங்க. அண்ட் நாமினிக்கு இன் கேஸ் ஆஃப் அந்த மாதிரி டெத் ஏதாவது நடந்துச்சுன்னா ரெகுலர் இன்கம் ரிசீவ் பண்ற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு, என்ஷூரிங் கன்சிஸ்டன்ட் ஃபினான்ஷியல் சப்போர்ட். அண்ட் நீங்க கட்டின பிரீமியம் அலோகேஷன் பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ்லாம் மெச்சூரிட்டியில ரிட்டர்னும் பண்ணிடுறாங்க. அண்ட் உங்களுக்கு கேரண்டீட் மெச்சூரிட்டி பெனிஃபிட் இருக்கு ஃபார் அன் ஆடட் பீஸ் ஆஃப் மைண்ட் இந்த அஷூரன்ஸ் இருக்கு. அண்ட் 4 போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராட்டஜிஸ், வைட் செலக்ஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ், நிறைய இதுல இருந்து நீங்க வந்து சூஸ் பண்ற ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்கு. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி பெனிஃபிட், இது பாலிசி ஹோல்டருக்கு பாலிசி மெச்சூர் ஆகும்போது கிடைக்கும். டெத் பெனிஃபிட்ன்றது நாமினி ஆர் லீகல் ஹேருக்கு டெத் சப்போஸ் பாலிசி ஹோல்டர் அன்பார்ச்சுனேட்லி பாலிசிட்டா முடியறதுக்குள்ளே இறந்து போயிட்டாங்களா அப்போ டெத் பெனிஃபிட்டா கிடைக்கும். அண்ட் இதுல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 4 போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஆல்சோ டார்கெட் அசெட் அலோகேஷன் ஸ்ட்ராட்டஜி, ட்ரிகர் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராட்டஜி 2, லைஃப் சைக்கிள் பேஸ்ட் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராட்டஜி 2. இதுல 25 ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த டேபுலர் காலம்ல ஒவ்வொரு ஃபண்ட் ஆப்ஷனுமே எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் அலோகேஷன் வந்து இந்த மாதிரி அசெட் கிளாஸஸ் லைக் ஈக்விட்டி அண்ட் ஈக்விட்டி ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், மணி மார்க்கெட் அண்ட் கேஷ், டெப்ட் இந்த மாதிரியான அசெட் கிளாஸஸ்க்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் அலோகேஷன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அதோட ரிஸ்க் ப்ரொஃபைல் பொறுத்துமே கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க, which can range from low to high. அண்ட் இதில் ஒரு யூலிப் பாலிசின்றதுனால வேரியஸ் சார்ஜஸும் இருக்குது. ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜ், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜ், பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜ், மொர்டாலிட்டி சார்ஜ், டிஸ்கண்டினியூன்ஸ் சார்ஜ்னு இந்த மாதிரி மல்டிபிள் சார்ஜஸ் இவங்க நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுனாலே வந்து நம்மள அப்ளை பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி சார்ஜஸ்லாம் இவங்க சிலது ரிட்டர்ன் பண்ணாலுமே அதோட டைம் வேல்யூ ஆஃப் த மணின்றது வி லூஸ். அண்ட் ஆல்சோ இந்த ஹை சார்ஜஸ் தான் இந்த யூலிப்பில் சிக்னிஃபிகன்ட்லி உங்கள் ரிட்டர்ன்ஸை ஓவர் டைம் வந்து ரெடியூஸ் பண்ணிடுது. அப்போ இதுல இருக்க அட்வான்டேஜ் என்ன? அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸ் வந்து நீங்க டாப் அப் பிரீமியம்ஸ் மூலமா இன்வெஸ்ட் பண்ற ஆப்ஷன் இருக்கு. அண்ட் ரெகுலர் வித்ட்ராவல்ஸ் அலோட் ஆஃப்டர் த லாக் இன் பீரியட். சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் பாத்தீங்கன்னா அடிஷனல் இன்கம் ரிக்வயர்மெண்ட்ஸ் வந்து நீங்க மீட் பண்ணக்கப்புறம் அவைலபிளா இருக்கும். அண்ட் ஃபிக்ஸட் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராட்டஜிக்குல ஃப்ரீ ஃபண்ட் ஸ்விட்சஸ் அதுவும் அன்லிமிட்டடா அவைலபிளா இருக்கு. அதே ஸ்ட்ராட்டஜிக்குல பிரீமியம் ரீடைரக்ஷன் ஃபெசிலிட்டியும் இருக்கு ஃபார் பெட்டர் கண்ட்ரோல் ஆஃப் ஃபண்ட்ஸ். அண்ட் உங்களுடைய பிரீமியம் பேமெண்ட் நீங்க பிரீமியம் பேமெண்ட் டேர்ம் அப்பவே சேஞ்ச் பண்ணிக்கிற ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாலிசிக்கு லாக் இன் பீரியட் 5 years. அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா லோன் வந்து இதுல வந்து அந்த ஃபெசிலிட்டி கிடையாது. அண்ட் இதுல நிறைய ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் ஒரே மாதிரி இருக்கு. பெருசா டிஃபரன்ஷியேஷன் இல்லாததுனாலுமே பாத்தீங்கன்னா அந்த சிமிலர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச் இருக்கிறதுனால பெரிய வெரைட்டி இருக்குன்னு சொல்ல முடியாது. நிறைய ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் இருந்தாலுமே ஆக்சுவலா வெரைட்டின்னு சொல்ல முடியாது அதுல. அண்ட் இந்த சார்ஜஸ்லாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெச்சூரிட்டியில ரிட்டர்ன் பண்ணாலுமே அந்த பெனிஃபிட்ன்றது அதோட ஃபேக்டர், அந்த டைம் ஃபேக்டர் அவங்க ஃபேக்டர் இன் பண்ணாததுனால அந்த டைம் வேல்யூ ஆஃப் மணி நம்ம லூஸ் பண்றோம். இன்னொன்று இந்த ப்ரீமியம் எல்லாமே லைஃப் இன்சூரன்ஸ் இதுக்கு அலோகேட் பண்ணிட்டு மல்டிபிள் சார்ஜஸ் அதெல்லாம் டிடக்ட் பண்ணிட்டு தான் அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட்டே ரெடியூஸ் ஆயிடுது. ஸோ அதை விட ரொம்ப கம்மியாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நம்மளுக்கு வருது. ஸோ இது எல்லாமே டிராபேக். இதை மைண்ட்ல வச்சு தான் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றது நீங்க பார்க்கணும். இப்போ இந்த பாலிசியை பற்றின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கு. ஸோ வாங்க அனலைசஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். இதில் இதோட பொட்டன்ஷியல் ரிட்டர்ன்ஸை நம்ம எப்படி எவாலுவேட் பண்ணி அதோட IRR அதாவது இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை கால்குலேட் எப்படி பண்ண போறோம்னா இவங்க பாலிசி ப்ராஷரில் கொடுத்துருக்க பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ கால்குலேஷன் பர்பஸ்க்காக அசியூம் பண்ணிக்கலாம் ஒரு 35-year-old மேல் இந்த பாலிசியை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. சம் அஷ்யூர்ட் 10 lakhs, பாலிசி டேர்ம் 25 years, ப்ரீமியம் பேயிங் டேர்ம் 10 years. ஆனுவல் ப்ரீமியம் அவங்க 1 lakh கட்டுறாங்க. இதுல நம்ம ஃபியூச்சர் ஆனுவல் ரிட்டர்ன்ஸை எப்படி கால்குலேட் பண்றோம்னா 2 அசியூம் ரிட்டர்ன்ஸ்ல 4%, 8% அப்படின்னு ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் கேஸ் சினாரியோ குறிக்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் ஃபிகர் தான் இது. இது எந்த விதத்திலும் கேரண்டீட் அவுட்கமோ இல்ல இவ்வளவுதான் உங்களுக்கு அப்பர் ஒரு லோவர் லிமிட்ஸ் வரும்னு கிடையாது. ஆக்சுவல் பாலிசி ரிட்டர்ன்ஸ்ன்றது அதோட ஃபண்ட் ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தும் மற்ற வேரியபிள்ஸ் பொறுத்து டிஃபர் ஆகும். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பர்பஸ்க்காக தான். இப்போ நீங்க 4% ரிட்டர்ன் ஃபர்ஸ்ட் கேஸ்ல பாத்தீங்கன்னா உங்க ப்ரொஜெக்டட் ஃபண்ட் வேல்யூ 12.23 lakhs வருது. பாலிசி மெச்சூரிட்டி கால்குலேட்
கால்குலேட்டர் படி ஐஆர்ஆர் 0.99% வருது. இது விர்ச்சுவலி எந்த விதமான வேல்யூ அடிஷனுமே இது கொடுக்கல. பட் ஃபைன், இது வந்து worst கேஸ். பெஸ்ட் கேஸ்ல பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்டட் ஃபண்ட் வேல்யூ 28.55 lakhs வருது. இதோட ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா ஐஆர்ஆர் 5.20% வருது பாலிசியோட மெச்சூரிட்டி கால்குலேட்டர் படி. இது ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃபர் பண்ற டிபிக்கல் ரிட்டர்ன்ஸை விட ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா இதுல நம்ம ஐசிஐசில ரிஸ்க் இருக்கு. ஸோ ரிஸ்க் இருந்து நம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்கு லாங் டேர்ம்க்கு ஒரே காரணம் எதுக்குன்னா லாங் டேர்ம்ல பெட்டர் ரிஸ்க் அட்ஜஸ்டட் கொடுக்கும் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு தான். பட் ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுக்கக்கூடிய கேரண்டீட் ரிட்டர்ன்ஸோட கம்மியா தான் இது கொடுக்குது. அண்ட் பிளஸ் இது ஒரு பிரைமரி ரீசன் இதோட சப்டியூட் ரிட்டர்ன்ஸ்க்கு காரணமே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹை சார்ஜஸோட இம்பாக்ட் தான். அண்ட் இந்த ஐஆர்ஆர் ஃபிகர் சஜஸ்ட் பண்ற மாதிரி இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுடைய வெல்த் கிரியேஷன் ப்ராசஸை சிக்னிஃபிகன்ட்லி ஆக்சலரேட் பண்ணவோ இல்லை உங்க லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல்ஸை அச்சீவ் பண்றதுக்கோ ஹெல்ப் பண்றதுக்கு ரொம்ப டவுட்ஃபுல் தான். நம்ம நினைச்ச மாதிரி இந்த பாலிசி ஒரு டிசைரபிள் அவுட்கம் கொடுக்காததுனால நம்ம இப்போ வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியோட கம்பேரிட்டிவ் அனலைசிஸ் பண்ண போறோம். ஸோ இதுல இன்னும் பெட்டர் அவுட்கம் வருதான்னு பார்க்கறதுக்காக ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ல இருந்த சேம் மெட்ரிக்ஸ் தான் யூஸ் பண்றோம் ஃபார் அ ஃபேர் கம்பேரிசன். ஆனா இந்த ஸ்ட்ராட்டஜில நம்ம என்ன பண்றோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் கம் இன்சூரன்ஸ் பாலிசி, அதாவது ஐசிஐசிஐ மாதிரி இருக்கிற அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணாம இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்சூரன்ஸை தனித்தனியா பிரிச்சு இன்வெஸ்ட் பண்றோம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது அது நம்மளோட ரிஸ்க் அப்பிடேட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம செப்பரேட்டா இன்வெஸ்ட் பண்றோம். அண்ட் இங்க இன்சூரன்ஸ்க்கு லைஃப் கவர் பர்பஸ்க்காக நம்ம பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்கோம். சம் அஷ்யூர்ட் 10 lakhs, 25-year பாலிசி டேர்ம், 10-year பிரீமியம் பேமெண்ட் டேர்ம், சிமிலர் மெட்ரிக்ஸ் வித் ஐசிஐசிஐ பாலிசி. ஆனா அங்க நம்ம 1 lakh கிட்ட பிரீமியம் கட்டணும், 1.51 lakh. பட் இங்க 9,800 rupees தான் நம்ம பிரீமியம் கட்டுறோம். அப்போ வருஷத்துக்கு 90,200 rupees நம்மளால சேவ் பண்ண முடியுது. இது நம்ம ரிஸ்க் அப்பிடேட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள செப்பரேட்டா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நீங்க ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டரா இருக்கீங்கன்னா நீங்க உங்களோட சர்ப்ளஸை ஒரு லோ ரிஸ்க் இன்ஸ்ட்ருமெண்ட் லைக் பிபிஎஃப் அக்கௌண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் இங்க வந்து நம்ம ஒரு மார்க்கெட் லிங்க் ப்ராடக்ட்டோட கம்பேர் பண்றதுனால இந்த எக்ஸாம்பிள் நம்ம இஎல்எஸ்எஸ் ஃபண்டை எடுத்திருக்கோம். ஈக்விட்டி லிங்க் சேவிங் ஸ்கீம் ஒரு ஆப்ஷனா எடுத்து நம்ம கம்பேர் பண்றோம். ஸோ நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய மெச்சூரிட்டி வேல்யூன்றது 97.03 lakhs வரும். கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் நீங்க அக்கௌண்ட் பண்ணக்கு அப்புறமே போஸ்ட் டாக்ஸ் வேல்யூவே உங்களுக்கு 86.19 lakhs வரும். ஸோ போஸ்ட் டாக்ஸ்ல இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஐஆர்ஆர் கால்குலேட் பண்ணாலே 10.84% வருது. இது இன்ஃப்ளேஷனையும் பீட் பண்ணுது. அண்ட் சிக்னிஃபிகன்ட்லி ஐசிஐசிஐ பாலிசி கொடுக்குற யூலிப்போட ரிட்டர்ன்ஸை விட அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. அண்ட் இஎல்எஸ்எஸ் ஓட டாக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கோன்னு உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா நம்ம ஒரு சின்ன டேப்லர் காலம் ஸ்க்ரீன்ல உங்க ரெஃபரன்ஸ்க்காகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். நீங்க அதை பாஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு பெட்டர் ரிட்டர்ன்ஸ் மட்டும் கொடுக்கலாம், பட் இட் ஆல்சோ ஆஃபர்ஸ் கிரேட்டர் ஃபிளெக்சிபிலிட்டி. உங்களுடைய ஸ்பெசிஃபிக் ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்க இன்வெஸ்ட்மெண்ட் அலைன் பண்றதுக்கும் இது அலோ பண்ணுது. ஒரு ஸ்டாண்டர்ட் யூலிப் மாதிரி இல்லாம இந்த அப்ரோச்ல யூர் மோர் லைக்லி டு ஜெனரேட் இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபெசிலிட்டேட் லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன். அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? இந்த ஐசிஐசிஐ ப்ரூ ஸ்மார்ட் கோல் அஷோர் பிளான் பாலிசியில இன்வெஸ்ட் பண்றது வர்த்தா இல்லையா? இந்த பாலிசியில பாத்தீங்கன்னா மார்க்கெட் லிங்க்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸோட லைஃப் கவரேஜை கம்பைன் பண்றாங்க. அதுவும் இல்லாம இப்போ பாலிசி ஹோல்டரோட அன்டைம்லி டிமைஸ் அந்த டைம்ல பிளான்ல வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு பிரீமியர் வேவர் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அண்ட் பாலிசி டேர்ம் என் வரைக்கும் கண்டினியூ ஆகிறதுக்குமே ஆப்ஷன் இருக்கு. ஸோ என்ன ஆகுதுன்னா நாமினிக்கு ஒரு லம்சம் டெத் பெனிஃபிட்டோட ரிமைனிங் பாலிசி டேர்ம்ல ஒரு ரெகுலர் இன்கமோ அவங்க ரிசீவ் பண்றாங்க. ஆனா இதுல சிக்னிஃபிகன்ட் போர்ஷன் ஆஃப் த பிரீமியம் நம்ம கட்டுறது என்ன ஆகுதுன்னா இந்த இன்சூரன்ஸ் ஃபீச்சர்ஸ் ப்ரொவைட் பண்றதுக்கு தான் அலோகேட் பண்ற மாதிரி இருக்கு. இன்வெஸ்ட் பண்றதுக்கான அந்த அமௌண்ட்ன்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. அண்ட் அந்த அமௌண்ட்லயுமே அடிஷ்னலி மல்டிபிள் சார்ஜஸை இன்க்ளூட் பண்றாங்க. சச்சஸ் அலோகேஷன், அட்மினிஸ்ட்ரேஷன், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட். என்ன ஆயிடுதுன்னா இன்னும் நம்மளோட இன்வெஸ்டபிள் அமௌண்ட் ஃபர்தரா ரெடியூஸ் ஆயிடுது. ஸோ பிரின்சிபல் ரொம்ப கம்மியாயிடுறதுனால லாங் டேர்ம்ல வர ரிட்டர்ன்ஸுமே ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் தான் இந்த பிளானோட ரிலேட்டிவ்லி லோ ரிட்டர்ன்ஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ ஒரு வெல்த் கிரியேஷனுக்காக இந்த பாலிசியில் நீங்க இன்வெஸ்ட் பண்றது இஸ் நாட் ஐடியல். ஏன்னா இதோட உங்களுடைய ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் growth-ஐ ஹிண்டர் பண்றதுக்கும் நிறைய பொட்டன்ஷியல் இருக்கு, சான்சஸ் இருக்கு. ஸோ இதுல ஹை ஏஜென்ட் கமிஷனும் இருக்கிறதுனால இந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்றதை நீங்க தவிர்க்கலாம். டு மேக் மோஸ்ட் ஆஃப் யுவர் ஃபினான்ஷியல் பிளானிங் நாங்க என்ன ரெக்கமெண்ட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்சூரன்ஸை கம்பைன் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக இப்போ நம்ம ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜி பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசியை நீங்க ஒரு ஹை கவரேஜ் கூட அஃபோர்டபுள் ப்ரீமியம்லேயே உங்க ஃபேமிலிக்கு உங்க ஆப்சன்ஸ்ல ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்காக எடுத்துக்கலாம். அண்ட் உங்களுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸ், ரிஸ்க் அப்பிடைட் அதுக்கேற்ற மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை அலைன் பண்ற மாதிரி செப்பரேட்டா நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம்.
உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.